டியர் வியூவர்ஸ், மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் வந்து பார்த்தோன்னா வந்து பெரும்பாலும் வெளியாகிடுச்சு. ஸோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40 தொகுதிகளிலும் வந்து பார்த்தோன்னா வந்து திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் எடுத்த கட்சிகள் வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தான் வந்து இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். அதிமுகவும் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, பிஜேபியும் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கவே இல்லை. இதுவே வந்து பார்த்தோன்னா வந்து இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் கூட்டி பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா வந்து வெற்றி பெற்ற ஓட்டு எண்ணிக்கை விட அதிகமாக தான் இருக்குது பெரும்பாலான தொகுதிகளில். ஸோ வந்து அதேமாரி வந்து பார்த்தோன்னா வந்து ஜெயிச்ச கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கலை. ஸோ வந்து பெரும்பாலும் வந்து இது எல்லாமே வந்து பெரும்பாலான ஓட்டு வந்து ஜெயிச்ச கட்சி தான் வாங்குவோம் இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கான முக்கிய காரணமாக வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பிஜேபியும் வந்து அதிமுகவும் தேர்தல் வரதுக்கு முன்னாடி வந்து பிரிஞ்சது தான் காரணம். ஒருவேளை கூட்டணியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 30 தொகுதிக்கு மேலே வந்து ஜெயிச்சிருப்பாங்க.